இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் பாப்பாத்தி. இந்த பெண்ணுக்கு வயது 52. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி பொள்ளாச்சியிலிருந்து அரசு பஸ்ஸில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சென்றார். அவருடைய அருகே அமர்ந்திருந்த பெண் ஒருவர் மயக்க மருந்து கலந்த லட்டை சாப்பிட கொடுத்து பாப்பாத்தி அணிந்திருந்த 2.5 சவரன் நகையை பறித்து தப்பிவிட்டார். கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபோது பஸ்ஸில் இருந்து இறங்கிய பெண் பின்னால் வந்த 2 வீலரில் ஏறி தப்பி சென்றதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக நாமக்கல் சேத்தமங்கலத்தை சேர்ந்த 50 வயதான ராணி என்கின்ற பெண்ணையும் விருதுநகரை சேர்ந்த 50 வயதான பரமேஸ்வரன் என்கின்ற ஆணையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்காதல் ஜோடியான இவர்கள் பல இடங்களில் கைவரிசையை காட்டி வந்தது விசாரணையில் தெரியவந்தது. ராணியை மட்டும் பஸ்ஸில் அனுப்பிவிட்டு பஸ்ஸின் பின்னால் 2 வீலரில் பரமேஸ்வரன் வருவது வழக்கம். ராணி சக பயணிகளிடம் பேச்சு கொடுப்பார். இன்னைக்கு பேரன் பிறந்த நாள் என்று கூறி மயக்க மருந்து கலந்த லட்டை பயணியிடம் கொடுப்பார். சந்தேகம் வராமல் இருக்க தானும் ஒரு லட்டை சாப்பிடுவார். மயக்க மருந்து கலந்த லட்டை சாப்பிட்ட பயணி மயங்கியதும் அவருடைய நகை உள்ளிட்ட உடைமைகளை ராணி எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி பின்னால் 2 வீலரில் வரக்கூடிய பரமேஸ்வரனுடன் தப்பிவிடுவார். இது இவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. இவர்கள் 2 பேரையும் கைது செய்திருக்கக்கூடிய தாராபுரம் போலீசார் நகை, 2 வீலர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்தும் வருகிறார்களாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.